السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. दुनिया में इंसान माल खर्च உலகில் மனிதன் செல்வத்தை செலவு செய்கின்றான். அவன் தனது நிம்மதிக்காகவும் தனது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவும் அதை செலவு செய்கின்றான். சில நேரங்களில் அதிலிருந்து அவன் தான தர்மங்களை செய்கின்றான், சதக்கா கொடுக்கின்றான். ஆனால் இன்று உலகில் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு குறிக்கோளை அடைவதற்காக ஒரே கையின் கீழ் ஒன்று திரண்டு தனது செல்வத்தை செலவு செய்தவாறு தியாகம் செய்கின்ற எந்த ஒரு பிரிவையும் எந்த ஒரு ஜமாத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை. அதன் நோக்கம் கூட மார்க்கத்தை பரப்புவதாகவும் படைப்பினங்களுக்கு தொண்டு செய்வதாகவும் இருக்கின்றது. எனினும் இத்தகைய ஒரே ஒரு ஜமாத் மட்டும் இருக்கின்றது. அது இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அது இந்த நோக்கத்தை அடைவதற்காக இறைவனால் நிறுவப்பட்ட ஜமாத்தாகும். அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் ஜமாத்தாகும். அது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தியின் ஜமாத்தாகும். இஸ்லாத்தை முழு உலகிலும் நிலைநாட்டுவதற்கான பணி அந்த ஜமாத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது கடந்த 128 வருடங்களாக இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதற்கும் மனித இனத்திற்கு தொண்டாற்றுவதற்காகவும் தனது செல்வத்தை செலவு செய்து வருகின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜமாத்திற்கு திருக்குரானின் போதனைகளின் ஒளியில் செல்வத்தை சரியாக செலவு செய்வது பற்றியும் அதை தியாகம் செய்வதை பற்றிய அறிவையும் வழங்கியுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன், அதாவது நீங்கள் இறைவனின் வழியில் செலவு செய்யுங்கள். இது இறை கட்டளையின் அடிப்படையிலேயே கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இஸ்லாம் இப்போது வீழ்ச்சி நிலையில் இருக்கின்றது. வெளிப்புற மற்றும் உட்புற பலகீனங்களை பார்த்து இயல்பு நிம்மதி இழந்து விட்டது. இஸ்லாம் அதனை எதிர்க்கின்ற ஏனைய மதங்களின் இரையாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், இத்தகைய ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் எதுவும் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? இறைவன் இந்த நோக்கத்திற்காகவே இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளான். எனவே இதன் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்வது அல்லாஹ்வின் கட்டளையையும் அவனது விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாகும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: இதை பற்றிய வாக்குறுதியும் அல்லாஹ்விடமிருந்தே கிடைத்திருக்கின்றது. அதாவது எவர் இறைவனுக்காக வழங்குவாரோ அவருக்கு நான் பல மடங்கு அதிகமாக பரக்கத்தை வழங்குவேன் என்பது அவனது வாக்குறுதியாகும். உலகிலேயே அவருக்கு மிகவும் அதிகமாக அருள் கிடைக்கும். மரணத்திற்கு பிறகு மறுமையில் கிடைக்கின்ற நட்கூலியையும் அவர் பார்ப்பார். எந்த அளவு நிம்மதி அவருக்கு
கிடைத்துள்ளது என்பதை அவர் காண்பார். சுருக்கமாக இந்த சமயத்தில் நான் இந்த விஷயத்தின் பக்கம் உங்கள் எல்லோருக்கும் கவனமூட்டுகின்றேன். அதாவது இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உங்கள் செல்வங்களை செலவு செய்யுங்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தமது செல்வத்தை மார்க்க நோக்கங்களுக்காக அர்ப்பணித்தனர். அதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பொருள் தியாகத்தில் எந்த அளவு முன்னேறி செல்பவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி அன்னார் கூறியுள்ளார்கள். உதாரணமாக மினாரத்துல் மசீஹ் கட்டுவதற்காக பொருள் தியாகம் செய்யுமாறு கூறப்பட்ட சமயத்திலும் பிரசுரங்களை வெளியிடுவதற்காகவும் மற்றும் ஏனைய பல நோக்கங்களுக்காகவும் அன்னார் பொருள் தியாகம் செய்யுமாறு வேண்டிய போது சஹாபாக்கள் தியாகங்கள் செய்தனர். மினாரத்துல் மசீஹிற்காக பொருள் தியாகம் செய்யுமாறு அன்னார் கூறிய போது நிலத்தை அளப்பவராக பணிபுரிந்த முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்கள் செய்த பொருள் தியாகத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பொருள் தியாகம் செய்த 2 நபர்களை குறிப்பாக குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். அவரில் ஒருவர் ஏற்கனவே நான் கூறியது போன்று முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இன்னொருவர் ஷாதிக் கான் சாஹிப் ஆவார்கள். இவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: எனது ஜமாத்தை சார்ந்த களப்பற்ற தூய உள்ளம் கொண்ட 2 நபர்கள் இந்த பணிக்காக சந்தா கொடுத்துள்ளார்கள். இது உண்மையில் மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகும். இவர்களில் ஒருவரது பெயர் முன்ஷி அப்துல் அசீஸ் ஆகும். இவர் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் நிலத்தை அளப்பவராக பணிபுரிந்து வருகின்றார். குறைந்த வருமானம் இருந்தும் கூட இவர்கள் இந்த பணிக்காக 100 ரூபாய் சந்தா கொடுத்துள்ளார்கள். இந்த 100 ரூபாய் பல வருடங்களாக அவர்கள் ஒன்று திரட்டிய செல்வமாகும் என்று நான் கருதுகின்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் புகழ்வதற்கு தகுதியுள்ளவராக இருப்பதற்கான காரணம் இப்போது ஏற்கனவே இன்னொரு பணிக்காகவும் இவர்கள் 100 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்டியுள்ள இன்னொரு தூய உள்ளம் கொண்ட நபர் சியால்கோட்டில் வசிக்கின்ற விறகு வியாபாரியான மியா ஷாதி கான் சாஹிப் அவர்களாவார்கள். இப்போது வேறு ஒரு பணிக்காக ஏற்கனவே அவர்கள் 150 ரூபாய் வழங்கியிருந்தார்கள். மேலும் இப்போது இந்த பணிக்காக, அதாவது மினாரா கட்டுவதற்காக 200 ரூபாயை சந்தாவாக அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். இவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ள எத்தகைய ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்றால், இவர்களது வீட்டிலுள்ள எல்லா பொருள்களையும் பார்க்கும்போது இவர்களது முழு சொத்தின் மதிப்பும் ஒருவேளை 50 ரூபாய்க்கு அதிகமாக இருக்காது என்றே நான் கருதுகின்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: இது பஞ்சத்தின் நாட்களாக இருப்பதால், மேலும் உலக வியாபாரத்தில் அழிவு தெளிவாக தென்படுவதால் நாம் மார்க்க வியாபாரம் செய்வதுதான் சிறந்ததாகும். எனவே என்னிடம் இருந்தவை அனைத்தையும் நான் அனுப்பிவிட்டேன். இவ்வாறு இன்னும் பலரது நல்லுதாரணங்களை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களிலும் மல்பூதாத்திலும் எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் தங்களது தேவைகளை பொருட்படுத்தாமல் மார்க்க நோக்கங்களுக்காக அதிகமாக தியாகங்களை செய்துள்ளனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜமாத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த தியாகங்களின் உணர்வு எந்த அளவு ஏற்பட்டுள்ளது என்றால், ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை தியாகங்கள் செய்து கொண்டே செல்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால், தொலைதூர நாடுகளில் வசிக்கின்ற மக்கள் அவர்கள் பின்னர் ஜமாத்தில் இணைந்தாலும் கூட, இப்போதும் அவர்கள் இணைந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அவர்களும் கூட இந்த சான்றோர்கள் செய்த தியாகங்கள் தொடர்பான விஷயங்களை கேட்கும் போது, அல்லது இந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்பதை கேள்விப்படும் போது, அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்டு பிறகு தியாகத்தின் ஆன்மாவை அவர்கள் புரிந்து கொள்ளும் போது, அவர்களும் கூட தியாகங்களின் எத்தகைய நல்ல உதாரணங்களை நிலைநாட்டியுள்ளனர் என்றால் அதை பார்த்து வியப்பாக இருக்கின்றது. செல்வந்தர்களை விட நடுத்தரத்தில் உள்ள மக்கள் மற்றும் ஏழைகள் அதிகமாக தியாகங்களை செய்கின்றனர். வியக்கத்தக்க முன்மாதிரிகளை அவர்கள் காட்டுகின்றனர். நமது சாதாரணமான தியாகத்தினால் என்ன பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு விடப் போகின்றது என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வின் இந்த வார்த்தைகளை புரிந்திருக்கின்றனர். அல்லாஹ் திருக்குரானில் இதை பற்றி இவ்வாறு கூறுகின்றான்: وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ
وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் தங்களை தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செலவு செய்பவரின் உதாரணம் உயரமான இடத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழிகின்ற போது அது தனது கனியை பல மடங்காக தருகின்றது. அதன் மீது பெருமழை பெய்யவில்லையாயினும் பனித்துளிகளே அதற்கு போதுமானது. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த ஏழை மக்களின் தியாகம் தொல், அதாவது பனித்துளிகளுக்கு ஒப்பானதாகும். அவர்களது சாதாரண தியாகங்களினால் மார்க்கத்தின் தோட்டத்திற்கு கிடைக்கின்ற அந்த சிறிதளவு ஈரமானது அல்லாஹ்வின் அருளால் எண்ணற்ற கனிகளை கொண்டு வருகின்றது. நாம் ஒரு ஏழை ஜமாத்தாக இருந்தும் கூட அதிலுள்ள மக்கள் உலகிலுள்ள ஒவ்வொரு இடத்திலும் மார்க்கத்தை பரப்புகின்ற மற்றும் படைப்பினங்களுக்கு தொண்டு செய்கின்ற பணிகளை அவர்கள் செய்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. பிறகு அல்லாஹ்வின் அருளால் நமது பணிகளில் அல்லாஹ் எந்த அளவு அருள்களை பொழிகின்றான் என்றால், இவ்வளவு குறைவான வசதிகளை உடைய நீங்கள் இவ்வளவு அதிகமான பணிகளை எவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்டு உலகம் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றது. இதற்கு காரணம் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் இவ்வாறு உதாரணம் கூறியுள்ள அந்த மக்களை சார்ந்தவர்களாக இருக்க அவர்கள் முயற்சி செய்வதேயாகும். அந்த மக்களை பற்றித்தான் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மரதாத்தில்லாஹி, அவர்கள் தமது செல்வத்தை இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக செலவு செய்கின்றனர். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது நோக்கமாக இருக்கும்போது கனிகளும் அதிகமாக வருகின்றன, பரக்கத்துகள் அதிகமாகின்றது. நான் ஏற்கனவே கூறியிருப்பது போன்று இந்த தியாகங்களின் நல்லுதாரணங்களை இன்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சொல்வதென்றால் இத்தகைய எண்ணற்ற நல்லுதாரணங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை நான் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். காதியானிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வசித்து வருகின்ற ஒரு இளம் பெண் அஹ்மதியத் என்னும் உண்மை இஸ்லாத்தின் மடியில் வந்து அமர்கின்ற போது அவரது சிந்தனையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. தியாகத்தை பற்றிய எத்தகைய ஒரு அறிவை அவர் பெற்று விடுகின்றார். இதை பற்றிய சம்பவத்தை அந்த இளம் பெண்ணின் சொற்களில் இருந்தே நீங்கள் கேளுங்கள். இந்த இளம்பெண் யுகண்டாவில் வசித்து வருகின்றார். இவர் படிப்பறிவு இல்லாதவர் அல்ல, மாறாக இவர் பல்கலைக்கழகத்தில் படித்து வருகின்றார். இவர் கூறுகின்றார், கடந்த ஜூன் மாதம் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு முன்னதாக எனக்கு சில பொருட்களை வாங்க வேண்டியது இருந்தது. ஆனால் இதற்காக தேவைப்படும் தொகை என்னிடம் இல்லாமல் இருந்தது. என சந்தாவிலும் எனக்கு பாக்கி இருந்தது. எனவே பொருட்கள் வாங்க வைத்திருந்த அந்த தொகையை நான் சந்தாவிற்காக கொடுத்து விட்டேன். அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருந்தது. நான் எனது சந்தாவை செலுத்திவிட்டேன் என்று நான் மிகவும் நிம்மதியாக இருந்தேன். ஒரு மாதம் கடந்த பிறகு பல்கலைக்கழகம் திறப்பதற்கு 3 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் எனது ஒரு மாமி எனது தாயாரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் எப்போது பல்கலைக்கழகத்திற்கு போவேன் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு என்னை தனது வீட்டிற்கு அழைத்தார்கள். நான் அன்று மாலை அவரது வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவர் எனக்கு கொஞ்சம் தொகையை தந்தார். அந்த தொகை பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கு எனக்கு தேவைப்படும் தொகையை விட மிகவும் அதிகமாக இருந்தது. மேலும் இந்த தொகை சந்தாவாக நான் கொடுத்த தொகையை விட 10 மடங்கு அதிகமாகவே இந்த தொகை இருந்தது. இவ்வாறு அல்லாஹ் என துஆவை கேட்டான். மேலும் நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எனக்கு உதவி செய்தான். பிறகு இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் தொடர்பாக அங்குள்ள இன்ஸ்பெக்டர் கமருத்தீன் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். கேரள மாநிலத்தை சார்ந்த மஞ்சேரி ஜமாத்தை சார்ந்த ஒரு நபர் ரெக்ஸின் பிசினஸ் செய்து வந்தார். நான் வக்ஃபை சந்தா வசூல் செய்வதற்காக அவரது கடைக்கு சென்றேன். அப்போது அவர் எனது அதிகமான பணம் ஒரு இடத்தில் சிக்கி இருக்கின்றது, அதனால் எனக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறினார். அவ்வாறு இருந்தும் கூட அவர் ஒரு பெரும் தொகைக்கான செக்கை எழுதி தந்தவாறு, இப்போது எனது அக்கவுண்டில் இந்த அளவு பணம் இல்லை, ஆனால் நான் இந்த தொகையை விரைவாக செலுத்துவதற்காக நல் வாய்ப்பு எனக்கு கிடைக்க நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறினார். அவர் கூறுகின்றார், அடுத்த நாளே அவரிடமிருந்து போன் வந்தது.
அதில் அல்லாஹ்வின் அருளால் செக் எழுதி கொடுத்த பிறகு எனது அக்கவுண்டில் ஒரு பெரும் தொகை வந்துவிட்டது. எனவே எனது செக்கை நீங்கள் ரொக்க தொகையாக மாற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். சந்தாவின் பரக்கத்தினால் மட்டும்தான் அல்லாஹ் இவ்வளவு விரைவாக அதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி தந்துள்ளான் என்றும் அவர் கூறினார். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடான டன்சானியாவில் வசித்து வருகின்ற ஒரு விதவை பெண்ணின் நல்லுதாரணத்தை எடுத்து வைக்கின்றேன். அவர்கள் தொடர்பாக அங்குள்ள அமீர் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். ஒரங்கா டவுனின் முஅல்லிம் அவர்கள் ஒரு விதவை பெண்ணான அமீனா சாஹிபா அவர்களிடம் வக்ஃபஜதி சந்தாவை வசூல் செய்வதற்காக சென்றார். அப்போது அந்த பெண் மிகவும் துக்கம் நிறைந்த உள்ளத்துடன், இப்போது என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று கூறினார். ஆனால் எங்கிருந்தாவது தொகை கிடைக்கும் போது நானே அதை கொண்டு வந்து உங்களிடம் தருவேன் என்றும் அவர் கூறினார். முஅல்லிம் சாஹிப் அவர்கள் தனது வீட்டை சென்றடைவதற்கு முன்னதாகவே அந்த பெண் 10,000 சீலிங்கை எடுத்துக்கொண்டு முஅல்லிம் சாஹிபிடம் வந்து, இந்த தொகை ஓரிடத்திலிருந்து எனக்கு வந்தது, எனவே முதலில் நாம் சந்தாவை செலுத்தி விடுவோம், நமக்கு செலவுக்கு தேவைப்படுவதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணினேன் என்று கூறினார். மேலும் நான் 25,000 ரூபாய் இதற்காக வாக்குறுதி அளித்திருந்தேன். எனவே மீதமுள்ள 15,000ஐயும் எங்கிருந்தாவது எனக்கு தொகை கிடைக்கும் போது நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்று அவர் கூறினார். 10 நிமிடங்கள் கழிந்த பிறகு மீண்டும் அவர் தொகையை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தார். பிறகு அவர் கூறினார், அல்லாஹ் என்னுடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை பாருங்கள். நான் அவனது வழியில் 10,000 கொடுத்துவிட்டு சென்றேன். நான் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததுதான் தாமதம். அல்லாஹ் எனக்கு 35,000ஐ அனுப்பி தந்துவிட்டான். அதிலிருந்து 15,000ஐ சந்தாவாக செலுத்திய பிறகும் கூட என்னிடம் 20,000 எஞ்சியிருக்கிறது என்று அவர் கூறினார். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கொடையாகும், சந்தா செலுத்தியதின் அருளாகும் என்று அவர் கூறினார். இவ்வாறு அவரது ஈமான் அதிகரித்தது. மத்திய ஆப்பிரிக்காவின் ஒரு நாடான காங்கோவில் உள்ள மக்களிடம் எந்த அளவு தியாகம் செய்வதற்கான ஆன்மா இருக்கின்றது, இதற்கான ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். அங்குள்ள முபல்லிகான ரமீஸ் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். காலும்பா என்ற ஜமாத்தை சார்ந்த இறைவன் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு சகோதரரான சயீதி சாஹிப் அவர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ள 5 ஜமாத்துகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அங்கு அவர்கள் தப்லீக் செய்தார்கள். இன்றைய நாட்களில் அங்கு நாட்டின் நிலைமை மோசமாக இருந்து வருகின்றது. பாதுகாப்பு இல்லாத அபாயகரமான நிலைமையிலும் கூட அவர் தனது பகுதியை சார்ந்த எல்லா ஜமாத்துகளுக்கும் சுற்றுப்பயணத்தில் சென்றார்கள். சுற்றுப்பயணத்தின் போது நட்கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மோசமான நிலைமை இருந்தும் கூட பயணத்திற்கான செலவையும் தன் தரப்பிலிருந்தே அவர் செலுத்தினார். அவர் 53,000 சந்தா வக்ஃப் ஜதீத் ஒன்று திரட்டியுள்ளார். அதை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, நான் பழைய அகமதியாவேன், இளைஞர்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று அவர் கூறினார். அங்குள்ள பழைய அகமதிகள் கூட எந்த அளவு பழைய அகமதிகளாக இருப்பர்? அதிகபட்சமாக 20 வருட பழைய அகமதிகளாகத்தான் அவர்கள் இருப்பர். இவரது வயது 60ஐ கடந்துவிட்டது. ஆனால் மிகவும் உழைத்தவாறு தப்லீகின் பணியையும் இவர் செய்கின்றார். அத்துடன் சந்தா செலுத்துவது தொடர்பாகவும் மக்களுக்கு இவர் கவனமூட்டுகின்றார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆன்மாதான் இந்த மக்களிடம் உருவாகி இருக்கின்றது. இவர்கள் மிகவும் தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளில் வசிக்கின்றனர். அந்த பகுதிகளில் சாலை வசதிகள் கூட இல்லை. இன்னும் சொல்வதென்றால் அங்கு சாலைகளே இல்லை. அந்த பகுதி தண்ணீர் நிறைந்த பகுதியாக இருப்பதால் பெரும்பாலும் படகில் அங்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும். இடைவெளியும் மிகவும் தூரமாக இருக்கும். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடான பெனினில் உள்ள ஒரு அகமதியின் முன்மாதிரியை பாருங்கள். அவர் அகமதியத்தை ஏற்று 1 வருடம் கூட கழியவில்லை. ஆனால் தியாகத்தின் ஆன்மா பற்றிய அறிவு எந்த அளவு உயர்ந்த தரத்தில் இருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால் பழைய அகமதிகளுக்கு இவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். அங்குள்ள முபல்லிகான முசஃபர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், கத்தூனி ரீஜனை சார்ந்த ஒரு கிராமமான டிகம்பேவில் இந்த வருடம் ஜமாத் நிறுவப்பட்டது. இங்கு வசிப்பவர்கள் பொதுவாக மீன்களை பிடித்து விற்பனை செய்பவர்களாவர். இந்த மீனவர்களுக்கு இதன் மூலமாகவே வாழ்நாள் கழிந்து வந்தது. உள்ளூர் பிரச்சாரகர் இந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தா செலுத்துமாறு கூறினார். அப்போது பொருளாதார ரீதியில் மிகவும் பலகீனமான நிலையில் இருந்த ஒரு அகமதி நண்பர்
உடனடியாக அவரது குரலுக்கு செவிசாய்த்தவாறு 1000 பிராங்கை இதற்காக வழங்கினார். எனது நிலைமை நன்றாக இல்லை என்றாலும் எந்த ஜமாத்தில் நான் இணைந்துள்ளேனோ அந்த ஜமாத்திலிருந்து ஒரு திட்டம் அறிவிக்கப்படும் போது அதில் நான் பங்கு பெறாமல் விலகியிருப்பதை நான் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். கிலாபத்துடன் உள்ள தொடர்பு தொடர்பாகவும் கொத்பா பேருரையின் தாக்கம் மக்கள் மீது எவ்வாறு ஏற்பட்டுள்ளது, பிறகு தியாகம் செய்வதன் பக்கம் கவனம் எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடான போர்கினோ போசோவை சார்ந்த சில இளைஞர்களிடம் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் அகமதிகளாகி அதிக நாட்கள் ஆகவில்லை. ஆனால் இவர்களது தரம் எப்படி இருக்கின்றது? அங்குள்ள முரப்பியான அமீன் குளோபி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அங்குள்ள போஃபோரோ ரீஜனில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நான் நிகழ்த்திய கடந்த வருடத்தின் இறுதி ஜும்மா பேருரையை அங்குள்ள இளைஞர்கள் கேட்டனர். புதிய வருடம் தொடர்பாக நான் கூறிய விஷயங்களை கேட்ட அந்த இளைஞர்கள் இப்போது புதிதாக அகமதியத்தை தழுவிய அந்த இளைஞர்களும் சில பழைய அகமதிகளும் இந்த கொத்பாவை கேட்ட பிறகு உடனடியாக வீட்டிற்கு சென்று புது வருட நிகழ்ச்சிகளுக்காக எவற்றையெல்லாம் அவர்கள் ஒன்று திரட்டி வைத்திருந்தார்களோ அதை கொண்டு வந்து வக்ஃபுஜயி சந்தாவாக அவர்கள் கொடுத்து விட்டனர். மேலும் காலத்தின் கலிஃபா அவர்கள் எங்களுக்கு புது வருடத்தை கொண்டாடுவதற்கான வழிமுறையை எடுத்து கூறியிருப்பதால் நாங்கள் இந்த தொகையை சந்தாவாக கொடுக்கின்றோம். மேலும் இரவில் தஹஜ்ஜத் தொழுது நாங்கள் புது வருடத்தை கொண்டாடுவோம் என்று அவர்கள் கூறினர். இவ்வாறு அந்த இளைஞர்கள் அந்த நாளில் ஏறக்குறைய 76,000 பிராங்க் ஷிஃபாவை சந்தாவாக செலுத்தினர். பிறகு மேற்கு ஆப்பிரிக்காவை சார்ந்த இன்னொரு நாடான ஐவரி கோஸ்டை சார்ந்த ஒரு புதிய ஜமாத்தில் உள்ள மக்களின் தியாகத்தை பாருங்கள். அங்குள்ள போவோக்கோ ரீஜனின் மௌலிம் முகமது சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், எங்களது ரீஜனை சார்ந்த கிராமமான நயா பூகுவில் உள்ள மக்கள் இந்த வருடம்தான் ஜமாத்தில் இணைந்தனர். அவர்கள் அகமதிகளாகி ஒரு வருடம்தான் ஆகின்றது. நான் இந்த புதிய அகமதிகளிடம் வக்ஃபுஜயி சந்தாவில் பங்கு பெறுமாறும் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறும் கூறினேன். இந்த புதிய அகமதிகளிடம் காலத்தின் கலிஃபா அவர்கள் எல்லா அகமதிகளும் வக்ஃபுஜயி மற்றும் தஹ்ரீக்-இ சந்தாவில் பங்கு பெற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் என்று நான் கூறினேன். சில மக்கள் சிறிதளவு சந்தா தொகையை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் அங்கு ஏழ்மை அதிகமாக இருந்தது. ஆனால் அங்குள்ள நிலைமை இதற்கு நேர் மாற்றமாக மாறிவிட்டது. ஏறக்குறைய இந்த கிராமத்தை சார்ந்த ஒவ்வொரு நபரும் வக்ஃபுஜயி சந்தாவை செலுத்தினர். இன்னும் சொல்வதென்றால் ஒரு நண்பர் வக்ஃபுஜயி சந்தா செலுத்தியதுடன் மட்டுமல்லாமல் 600 கிலோமீட்டர் பயணம் செய்து ஆண்டு மாநாட்டிலும் கலந்து கொள்ள முன் வந்தார். இதற்காக அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். பிறகு தியாகத்தின் இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹ் தியாகம் செய்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்பதை பற்றியும் கூறுகின்றேன். டென்சானியாவிலிருந்து அங்குள்ள முபல்லிக்கான யூசுப் உஸ்மான் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், கால்களில் ஊனமுள்ள ஒரு அகமதி சகோதரர் இருந்தார். இதன் காரணமாக அவரால் எந்த பணியும் செய்ய முடியவில்லை. டென்சானியாவில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இதுவரை மின்சார வசதி இல்லாத நிலை நீடித்து வருகிறது. இதனால் சில மக்கள் சிறு சிறு சோலார் பேனல்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தங்கள் வீடுகளில் பல்ப் எரிவதற்கான ஏற்பாட்டை செய்கின்றனர். நமது இந்த அகமதி சகோதரரும் ஒரு சிறிய சோலார் பேனல் மூலமாக மக்களது மொபைல்களை ரீசார்ஜ் செய்து கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் தமது நாட்களை கழித்து வருகின்றார். இதன் மூலம் எந்த அளவு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அந்த தொகைக்குரிய சந்தாவை முறையாக அவர் செலுத்தி வந்தார். ஒரு நாள் நமது மௌலிம் அவர்களிடம் சந்தா செலுத்துமாறு கவனமூட்டிய போது அவர் கூறினார், எனக்கு கடந்த 2 நாட்களில் 2000 ஷீலிங் வருமானம் வந்துள்ளது. நான் அல்லாஹ்வின் வழியில் அதை முழுவதுமாக வழங்கிவிடுகின்றேன் என்று கூறினார். மௌலிம் சாஹிப் அவர்கள் அவரிடம், இந்த எல்லா தொகையும் நீங்கள் சந்தாவாக செலுத்திவிட்டால் பிறகு வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பிட என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ் ரஸாக், அதாவது அதிகமாக உணவளிப்பவன் ஆவான், அவன் சுயமே இதற்கான ஏற்பாட்டை செய்வான் என்று பதில் கூறினார். மௌலிம் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நான் அந்த தொகைக்கான ரசீதை கொடுத்ததுதான் தாமதம். பல மக்களும் அவரிடம் தங்களது மொபைல்களை சார்ஜ் செய்வதற்காக வந்தனர். அதன் மூலமாக அவர் கொடுத்த சந்தா தொகையை விட அதிகமாக அவருக்கு வருமானம் கிடைத்தது. அந்த அகமதி சகோதரர் மௌலிம் சாஹிபிடம் சந்தாவை செலுத்துவதன் மூலம் எந்த அளவு பரக்கத்தை எனக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இப்போது நான் கொடுத்ததை விட அதிகமான தொகையை அந்த இறைவன் எனக்கு திருப்பி தந்துவிட்டான் என்று கூறினார். பிறகு எவ்வாறு தியாகம் செய்வதன் மூலம் தியாகம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை பற்றிய இன்னொரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். டென்சானியாவில் உள்ள சேங்கா ரீஜனை சார்ந்த ஜமாத்தின்
ஒரு நண்பரின் மகனுக்கு கடுமையான மலேரியா காய்ச்சல் வந்தது. சிகிச்சைக்காக அவரது சட்டைப்பையில் 1500 ஷீலிங் மட்டுமே இருந்தது. செக்ரட்டரிமால் அவரது வீட்டிற்கு சென்றார். சந்தா செலுத்துவதன் பக்கம் கவனம் ஓட்டினார். அவர் தனது சட்டைப்பையில் இருந்த அந்த தொகையை எடுத்து செக்ரட்டரிமாரிடம் கொடுத்து விட்டார். இந்த நண்பர் கூறுகின்றார், முதலில் எனக்கு எனது மகனுக்கு மருந்து வாங்குவதற்கு பைசா எங்கிருந்து கிடைக்கும் என்ற எண்ணம் வந்தது. பிறகு அல்லாஹ்வின் வழியில் நான் இந்த தொகையை கொடுத்துள்ளேன். அல்லாஹ் சுயமே இதற்கான ஏற்பாட்டை செய்வான் என்று நான் கூறினேன். சிறிது நேரம் கழிந்ததும் இன்னொரு நகரத்திலிருந்து இவரது மூத்த மகன் இவருக்கு போன் செய்து நான் 80,000 ஷீலிங் அனுப்புகின்றேன் என்று கூறினார். இந்த தொகை மூலம் அவரது மகனுக்கான சிகிச்சையும் நடைபெற்றது. அவரது மற்ற தேவைகளும் நிறைவேறின. அந்த நண்பர் கூறுகின்றார், அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக எனக்கு திரும்ப வழங்கியுள்ளான். இவ்வாறு இந்த சம்பவத்தை அவர் மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுகின்றார். மேலும் உள்ளூரில் உள்ள அகமதிகளுக்கு சந்தாவின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் தெளிவாக எடுத்து கூறி வருகின்றார். பிறகு மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடான மாலியில் உள்ள ஒரு நபரது தியாகம் பற்றி சம்பவம் இதுவாகும். அங்குள்ள முபல்லிக்கான அகமது பிலால் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், செகாசா ரீஜனை சார்ந்த ஒரு நபர் 2013 அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில் அவர் கடுமையான பொருளாதார கஷ்டங்களுக்கு இரையாயிருந்தார். கடன்காரராக ஆனதோடு மட்டுமல்லாமல் பல வகையான குடும்ப கவலைகளும் அவருக்கு இருந்தது. இவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான நேரம் அருகில் வந்து கொண்டிருந்தது. அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு சந்தா செலுத்துவதனால் கிடைக்கின்ற அருளை பற்றி தெரிய வந்ததும் அவர் சுயமே தன்னிடம் அவர் முறையாக சந்தா செலுத்தி வருவதாக தானே உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். பிறகு அவ்வாறே அவர் செய்து வந்தார். கடினமான நிலைமைகள் இருந்தும் கூட தனது தகுதிக்கேற்ப அவர் சந்தா செலுத்தி வந்தார். அவர் கூறுகின்றார், அல்லாஹ்வின் அருளால் சந்தா செலுத்தியதின் பரக்கத்தினால் நான் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எனது எல்லா கடன்களையும் நான் திரும்ப செலுத்திவிட்டேன். குடும்ப கவலைகளும் முடிவுக்கு வந்துவிட்டன. அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து எனக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. நான் ஓய்வு பெறும் காலம் தாமதமாக்கப்பட்டது. இப்போது இவர்கள் வசியத் அமைப்பிலும் இணைந்து விட்டார்கள். செரோலோனியில் இருந்து அங்குள்ள முபல்லிக் முனீர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், வாஜிபூவில் உள்ள ஒரு ஜமாத்தை சார்ந்த ஒரு அகமதி பெண் 4000 லியோன் வாக்குறுதி தந்திருந்தார். இவரது வருமானத்திற்கான குறிப்பிடத்தக்க எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. அவரது சிறிய தோட்டத்தில் அவர் கசாவா என்ற செடியை நட்டிருந்தார். அது பீட்ரூட் போன்ற ஒன்றாகும். அதனை சாப்பிடலாம். அதை விற்று அவர் காலம் கழித்து வந்தார். சந்தா செலுத்துவதற்கான நேரம் அருகில் வந்தபோது செக்ரட்டரி சாஹிப் வசூல் செய்வதற்காக சென்றார். அப்போது சந்தா செலுத்துவதற்காக எவ்வளவு தொகையை அவர் ஒன்று சேர்த்து வைத்திருந்தாரோ அந்த தொகையை ஒரு சிறுவன் அவர் வைத்த இடத்திலிருந்து எடுத்து அதை செலவு செய்து விட்டான். இதனால் அவர் மிகுந்த கவலைக்கு ஆளானார். இப்போது அவரது ஈமானின் நிலையை பாருங்கள். இவர்களது ஒரு மகன் மதுக்கடையில் வேலை பார்த்து வந்தார். வேறு வழியில்லாமல் அவர் அந்த தொழிலை செய்து வந்தார், அல்லது அவர் சரியாக ஈமான் கொள்ளாத நிலையில் இருந்து வந்தார். அந்த மகன், நான் உங்களுக்கு பைசா தருகின்றேன், கடனாக அதை தருகின்றேன் என்று கூறினார். அதை அந்த பெண் உறுதியாக வாங்க மறுத்துவிட்டார். இந்த பைசா ஹலாலானது அல்ல, எனவே இதிலிருந்து என்னால் சந்தா கொடுக்க முடியாது என்று அவர் கூறினார். இதுவே அவரது ஈமானின் தன்மான உணர்வாகும். பிறகு அல்லாஹ்வும் அவருடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதுதான் சந்தா செலுத்துவது நோக்கமாகும். இந்த தருணத்தில் அந்த பெண்ணுக்கு அறிமுகமில்லாத ஒரு நபர் அங்கு வந்தார். அவரை பற்றி முற்றிலும் இந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது. அந்த நபர் 10,000 லியோனை இந்த பெண்ணுக்கு வழங்கினார். அந்த பெண்ணும் தான் கூறியிருந்த வாக்குறுதிக்கேற்ப 4,000 லியோன் சந்தாவாக கொடுப்பதற்கு பகரமாக 10,000 லியோனை சந்தாவாக கொடுத்தார். மேலும் இந்த தொகையை நான் சந்தா செலுத்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்றும் அவர் கூறினார். மேலும் அடுத்த வருடத்திற்கான வாக்குறுதியாக அவர் 10,000 லியோன் எழுதினார். செரோலியோனிலிருந்து அங்குள்ள முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், போ ரீஜனை சார்ந்த ஒரு புதிதாக பையஸ் செய்த நண்பருக்கு ஒரு நிலம் தொடர்பாக நீண்ட காலமாக ஒரு வழக்கு இருந்து வந்தது. எதிரியாக இருந்தவர் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்து வந்தார். வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வழியும் அவருக்கு தென்படாமல் இருந்து வந்தது. இந்த தருணத்தில் அவர் பள்ளிவாசலில் பொருள் தியாகம் செய்வதனால் கிடைக்கும் அருள்களை பற்றி செவியுற்றார். அவர் கூறுகின்றார், நான் பொருள் தியாகத்தின் அருள் பற்றி கேட்டதும் நானும் சந்தா கொடுத்து விட வேண்டும் என்று நான் எண்ணினேன். புதிதாக பையஸ் செய்த இவர் கிறிஸ்துவராக இருந்தவர்.
பிறகு அஹ்மதியத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் கூறுகின்றார், சந்தாவின் பரக்கத்தினால் எனது நிலம் தொடர்பான விவகாரம் ஒருவேளை முடிவுக்கு வந்துவிடலாம் என்று நான் கருதினேன். இதனால் தனது தகுதிக்கேற்ப இந்த நபர் சந்தா செலுத்தினார். இவ்வாறு அவர் சந்தா செலுத்தி சிறிது காலம் கழிந்ததுமே வெளிப்படையாக பார்க்கும்போது அவ்வாறு நடைபெற சாத்தியமற்றதாக கருதப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக அமைந்தது. இந்த நண்பர் கூறுகின்றார், இது எல்லாமே பொருள் தியாகத்தின் காரணமாக கிடைத்த அருள்களே ஆகும். இது இறைவனின் அருளாலே நடந்திருக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்று கூறுகின்றார். காங்கோ ஷீஷாவின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு பெண் சிறிய அளவில் ஒரு வியாபாரம் செய்து வருகின்றார். நாட்டின் நிலைமைகளின் காரணமாக வருடத்தின் ஆரம்பத்திலே இந்த வியாபாரத்தில் எந்த லாபம் கிடைக்காது என்று எனக்கு தோன்றுகின்றது என்று அவர் கூறியுள்ளார். அவர் கூறுகின்றார், ஆனால் நான் வருடத்தின் ஆரம்பத்திலேயே வக்ஃப் சந்தாவை செலுத்திவிட்டேன். அல்லாஹ்வுடன் செய்யப்பட்ட வியாபாரம் இழப்பிற்கு இரையாகாது என்று நான் எண்ணினேன். அந்த பெண் கூறுகின்றார், அல்லாஹ்வின் அருளால் அவருக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைத்தது. மேலும் இப்போதுள்ள நாட்டின் நிலைமைகள் மோசமாக இருந்தும் கூட அவரது வியாபாரத்தில் எந்த இழப்பும் ஏற்படவில்லை. அகமதிகள் செய்கின்ற தியாகங்கள் மற்றவர்கள் மீது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, இந்த தாக்கமும் கூட தப்லீகிற்கான வழியை நமக்கு திறந்து தருகின்றது. பங்களாதேஷில் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், 3 நண்பர்கள் எங்களது தப்லீகின் கீழ் இருந்து வந்தனர். அதிகமாக தப்லீக் செய்த பிறகும் கூட அவர்களில் எவருமே பையத் செய்வதற்கு முன்வரவில்லை. கடந்த ஜும்மாவில் இந்த 3 நண்பர்களும் பள்ளி வாயிலுக்கு வந்தனர். ஜும்மா குத்பாவின் போது வக்ஃப் சந்தா செலுத்துமாறு கவனமூட்டப்பட்ட போது ஜும்மாவிற்கு பிறகு மக்கள் சந்தா செலுத்துவதற்காக வரிசைகளை உருவாக்கி வரிசையில் நிற்க ஆரம்பித்தனர். இவர்களது தப்லீகின் கீழ் இருந்த நண்பர்கள் இந்த காட்சியை கண்டதும் சந்தா வாங்குவதற்காக பேசி பேசி எங்களது மௌலவிமார்களின் நாவும் தொண்டையும் வறண்டு விடுகின்றது. அதற்கு பிறகும் கூட மக்கள் சந்தா கொடுப்பதே இல்லை. இங்கோ ஒரு சிறிய அறிவிப்பு தான் செய்யப்பட்டது. மக்கள் உடனடியாக சந்தா கொடுப்பதற்காக வரிசைகளை உருவாக்கி நிற்க ஆரம்பித்து விட்டனர். இதுவே உண்மையான இஸ்லாத்தின் ஆன்மாவாகும் என்று அவர்கள் கூறினர். இந்த காட்சியை கண்ட பிறகு அந்த இடத்திலேயே அந்த 3 நண்பர்களும் அப்போதே பையத் செய்த ஜமாத்தில் இணைந்தனர். மேலும் வக்ஃப் சந்தாவும் செலுத்தினர். பிறகு பெனில் உள்ள ஒரு ரீஜனின் மௌலிமான அப்துல்லா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்தவர்களின் ஒரு ஜமாத்தான அப்பாசாவிற்கு நான் சுற்றுப்பயணத்தில் சென்றிருந்தேன். அங்கிருந்து ஒரு புதிய அகமதியான அல்ஹாஜ் அபூபக்கர் சாஹிப் அவர்கள் இந்த சந்தா தொகை எங்கு எவ்வாறு செலவு செய்யப்படுகின்றது என்று கேட்டார். அவருக்கு பொருளாதார அமைப்பு பற்றி சரியாக எதுவும் தெரியாமல் இருந்தது. அவரிடம் அஹமதியா ஜமாத் இந்த சந்தாவின் மூலமாகவே பள்ளி வாயில்களை கட்டுகின்றது, திருக்குரானின் மொழியாக்கங்களையும் மார்க்க நூல்களையும் வெளியிடுகின்றது. இவ்வாறே இந்த சந்தாவின் மூலமாகவே மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களும் அனாதைகளுக்கான இல்லங்களும் கட்டப்படுகின்றன. சுருக்கமாக சந்தாவாக கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பைசாவும் மார்க்க பணிகளுக்காகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன என்று அவரிடம் கூறப்பட்டது. அபூபக்கர் சாஹிப் அவர்கள் இதை கேட்டதும், மௌலவிகள் என்னிடம் ஜக்காத்தையும் தான தர்மங்களையும் பெறுவதற்காக வந்தனர். ஆனால் இந்த தொகை எங்கு செலவு செய்யப்படுகின்றது என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் என்னிடம் எதுவுமே கூறியதில்லை என்று அவர் கூறினார். அதற்கு பிறகு அவர் உடனடியாக சந்தாவை செலுத்தினார். மேலும் ஜமாத்தின் எல்லா சந்தாக்களிலும் நான் அதிகமாக பங்கு பெறுவேன் என்றும் அவர் கூறினார். சுருக்கமாக கூறுவதென்றால், இந்த காலகட்டத்தில் கூட அல்லாஹ் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்கு எத்தகைய மக்களை வழங்குகின்றான் என்றால், அவர்களுடைய தியாகங்களில் முன்னேறி செல்பவர்களாக இருக்கின்றனர். புதிய அகமதிகளாக அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் சில நாட்களிலே இறைவனுக்காகவும் மார்க்கத்திற்காகவும் தியாகங்கள் செய்வதற்கான ஒரு துடிப்பு அவரிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நல்ல வசதியான நிலைமையில் உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டிய இடமாகவும் இது இருக்கின்றது. இன்னும் சொல்வதென்றால், இது அவர்கள் கவலைப்பட வேண்டிய இடமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு விரிவான வசதியான நிலைமையை தந்துள்ளான். பணக்கார நாடுகளில் அவர்கள் வாழ்கின்றனர். ஆனால் அவர்களது தியாகங்கள் சாதாரணமானதாக இருக்கின்றது. இங்கும் பலர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் தியாகங்கள் மிகவும் அசாதாரண தியாகங்களாகவே இருக்கின்றது. ஆனால் பல செல்வந்தர்களும் உலகின் ஒவ்வொரு இடத்திலும் இதன் பக்கம் மிகவும் குறைவாகவே கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஜனவரி மாதத்தின் முதல் ஜும்மாவில் வக்ஃப் புது வருடத்திற்கான அறிவிப்பை செய்வது வழக்கத்தில் இருந்து வருகின்ற ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எண்ணற்ற சம்பவங்களிலிருந்து
ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு கூறிய பிறகு அல்லது சந்தாவின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறிய பிறகு இப்போது நான் வக்ஃப் ஜதீதின் 60வது வருடம் துவங்கியதற்கான அறிவிப்பை செய்கின்றேன். கடந்த வருடத்தில் இருந்த அல்லாஹ்வின் அருள்களையும் நான் கூறுவேன். வக்ஃப் ஜதீதின் வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைகின்றது. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வக்ஃப் ஜதீதின் 59வது வருடம் முடிவடைந்து விட்டது. அல்லாஹ்வின் அருளால் உலகிலுள்ள ஜமாத்துகளிலிருந்து இதுவரை வந்துள்ள அறிக்கைகளின் அடிப்படையில் 80,20,000 பவுண்டுகளை ஜமாத் வக்ஃப் ஜதீதிற்காக தியாகம் செய்துள்ளது. கடந்த வருடத்தை விட இது 11,29,000 பவுண்டுகள் அதிகமாகும். இந்த வருடம் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தான் பட்டியலில் முதலிடத்தை வகிக்கின்றது. உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் கடந்த வருடத்திற்கு எதிரில் பெருமளவில் சந்தாவை அதிகரிக்க செய்துள்ள நாடுகளில் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடான கானா பட்டியலில் முதல் இடத்தை வகிக்கின்றது. இதற்கு அடுத்த இடத்தில் ஜெர்மனி இருக்கின்றது. பிறகு பாகிஸ்தான் உள்ளது. அதற்கு அடுத்த இடத்தில் கனடா இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் தியாகங்களின் பட்டியலில் தரவரிசையின் அடிப்படையில் முதலில் மாலி இருக்கின்றது. பிறகு போர்கினோ ஃபோசோ வருகிறது. அதற்கு அடுத்த இடத்தில் லைபீரியாவும் அதற்கு அடுத்த இடங்களில் முறையே தென்னாப்பிரிக்கா, செரோலியோன் மற்றும் பெனின் உள்ளது. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தானை தவிர இருக்கின்ற வெளிநாடுகளின் தரவரிசையின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் உள்ள நாடுகள் இவையாகும். முதலிடத்தில் யூகே இருக்கின்றது. 2வது இடத்தில் ஜெர்மனியும், 3வது இடத்தில் அமெரிக்காவும், 4வது இடத்தில் கனடாவும், 5வது இடத்தில் இந்தியாவும், 6வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஒரு நாடு 7வது இடத்திலும், 8வது இடத்தில் இந்தோனேஷியாவும், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஒரு நாடு 9வது இடத்திலும், 10வது இடத்தில் கானாவும் இருக்கின்றது. அதற்கு பிறகு பெல்ஜியமும் சுவிட்சர்லாந்தும் வருகின்றது. தனிநபர் விகிதாச்சார அடிப்படையில் சந்தா செலுத்துவதன் அடிப்படையில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது. அதற்கு பிறகு தரவரிசையின் அடிப்படையில் முறையே சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், ஜெர்மனி, டிரினிடாட், பெல்ஜியம், கனடா ஆகிய நாடுகள் உள்ளன. இங்கிலாந்து முதலிடத்தில் வந்த பிறகும் கூட தனிநபர் விகிதாச்சாரப்படி சந்தா செலுத்துவதன் அடிப்படையில் அது மிகவும் பின்னால் சென்றுவிட்டது. அல்லாஹ்வின் அருளால் இந்த வருடத்தில் வக்ஃப் ஜதீதில் 13,40,000 பேர்கள் சந்தா கொடுப்பவர்களில் இணைந்துள்ளனர். கடந்த வருடத்தை விட இது 1,40,000 பேர் அதிகமாக இருக்கின்றது. இவ்வருடம் இவர்கள் இணைந்துள்ளனர். பங்கு பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக்குவதன் அடிப்படையில் கனடா, இந்தியா மற்றும் இங்கிலாந்தை தவிர ஆப்பிரிக்காவில் கினி கனாக்கரி, கேமரூன், காம்பியா, செனிகால், பெனின், நைஜர், கோங்கோ கினிசாசா, போர்கினோ ஃபோசோ மற்றும் தன்சானியா ஆகிய நாடுகள் அதிகமாக பணிகளை செய்துள்ளன. நைஜீரியா இந்த வருடம் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை. அதன் காரணமாக எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரும் எண்ணிக்கை இத்திட்டத்தில் பங்கு பெறாமல் அங்கு வீழ்ச்சி காணப்படுகின்றது. கடந்த வருடத்திற்கு ஏற்ப எண்ணிக்கை அதிகரித்திருந்தால் 13 லட்சத்திற்கு பகரமாக இத்திட்டத்தில் பங்கு பெறுவோரின் எண்ணிக்கை 14 லட்சமாக ஆகியிருக்கும். நைஜீரியாவிற்கே இதில் பெரும் பங்கு இருந்திருக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால் அங்கு அதிகமாக சோம்பேறித்தனம் காணப்படுகின்றது, அல்லது அறிக்கை சரியாக தயாராகவில்லை, அல்லது ரிப்போர்ட் பெறப்படாமல் இருக்கலாம். அங்குள்ள ஜமாத் சகோதரர்களின் களப்பற்ற தன்மையை பொறுத்தவரையிலும் ஆப்பிரிக்காவிலும் வேறு எந்த நாட்டிலும் அதில் எந்த குறையும் இல்லை. சரியான முறையில் அவர்களை அணுகவில்லை. பொதுவாக செயலர்களிடம் சோம்பேறித்தனம் இருந்து வருகின்றது. ரவ்வாவிலிருந்து ஒரு நபர் எனக்கு எழுதியிருந்தார். ஒரு மெஹல்லாவின் ஜமாத் தலைவர் அவரிடம் வந்து, வக்ஃப் ஜதீதில் உங்கள் வாக்குறுதி இல்லாமல் இருக்கின்றது, மேலும் நீங்கள் எந்த தொகையும் இதற்காக செலுத்தவில்லை என்று கூறினார். அதற்கு அந்த நபர், இது நடக்காத ஒரு விஷயமாகும், நான் முறையாக சந்தா செலுத்தி வருகின்றேன் என்று கூறினார். அப்போது ஜமாத் தலைவர் அவர்கள், இது எப்படி நிகழ்ந்து விட்டது என்றால், இந்த வருடம் எங்களது வக்ஃப் ஜதீத் செயலர் எந்த அளவு சோம்பேறியாக இருந்தார் என்றால், மெஹல்லாவில் உள்ள எந்த ஒரு நபரிடமும் அவர் வாக்குறுதி வாங்காமலே இருந்து விட்டார். அவ்வாறே சரியான முறையில் தொகை வசூல் செய்யப்படவில்லை என்று கூறினார்கள். இதிலிருந்தும் சில நேரங்களில் செயலர்களின் சோம்பேறித்தனம் காரணமாக மக்கள் பேரிழந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர் என்பது தெரிய வருகின்றது. இதே நிலைதான் நைஜீரியாவிலும் ஏற்பட்டிருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை தவிர அமெரிக்காவிலும் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. ஆனால் அங்கு குறைவு ஏற்படுவதற்கான எந்த ஒரு ஆகுமான காரணம் இருக்க முடியாது. அவ்வாறே நைஜீரியாவிலும் ஆகுமான எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது. அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும்.
ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று தனிநபர் விகிதாச்சாரப்படி சந்தா செலுத்துவதில் அமெரிக்கா மிகவும் அதிகமான அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மாஷா அல்லாஹ். தனிநபர் சந்தா செலுத்துவதில் அது முதலிடத்தில் இருக்கின்றது. இவ்வாறு மற்ற எல்லா நாடுகளும் இத்திட்டத்தில் பங்கு பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த வருடத்திற்கு எதிரில் இவ்வருடம் எவர்களது எண்ணிக்கை குறைந்துள்ளதோ அவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தமது பலவீனங்களை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். மக்களிடம் பலகீனம் இல்லை, பணி செய்பவர்களிடம் பலகீனம் இருக்கின்றது. சந்தா பாலிகான், அதாவது பருவ வயதை அடைந்தவர்களின் சந்தா செலுத்துகின்ற ஒரு துறையும் வக்ஃபே ஜதீதில் இருக்கின்றது. இதில் பாகிஸ்தான் உள்ள ஜமாத்துகளில் தரவரிசையின் அடிப்படையில் முதலிடத்தில் லாகூரும், அதற்கு அடுத்த இடத்தில் ரப்பாவும், அதற்கு அடுத்த இடத்தில் கராச்சியும் இருக்கின்றது. இதை தவிர அடுத்த இடங்களில் இஸ்லாமாபாத், குஜ்ரான்வாலா, குஜராத், முல்தான், உமர்கோட், ஹைதராபாத், பெஷாவர், மீர்பூர் ஹாஸ், உக்காடா, டேரா காசி கான் ஆகிய ஜமாத்துகள் உள்ளன. அத்பால் அலுவலகம் உள்ளது. சிறுவர்களின் தியாகம் அதில் தெரிய வருகின்றது. இதில் லாகூர் முதலிடத்திலும் அதற்கு அடுத்த இடத்தில் ரப்வாவும் மற்றும் அதற்கு அடுத்த இடத்தில் கராச்சியும் வருகின்றது. இதற்கு பிறகு சியால்கோட், ராவல்பிண்டி, குஜ்ரான்வாலா, குஜராத், ஹைதராபாத், டேரா காசி கான், கோட்லி, ஆசாத் காஷ்மீர், மீர்பூர் ஹாஸ், முல்தான் மற்றும் பாவல் நகர் ஆகியவை வருகின்றன. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில், தரவரிசையின் அடிப்படையில் இங்கிலாந்தில் முதல் 10 இடங்களில் உள்ள ஜமாத்துகள் இவையாகும். ஊஸ்டர் பார்க், மஸ்ஜித் ஃபதில், 3வது இடத்தில் பெர்மிங்கம் சவுத், பிறகு பாட்னி, அதற்கு அடுத்த இடத்தில் ரெயின்ஸ் பார்க், பிரைட்ஃபோர்ட், நியூ மாடர்ன், கிளாக்ஸ்கோ, பெர்மிங்கம் வெஸ்ட், சிரின்கம் ஆகிய ஜமாத்துகள் வருகின்றன. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் ரீஜன்கள் தரவரிசையின் அடிப்படையில் முறையே முன்னணியில் உள்ள ரீஜன்களை நான் அறிவிக்கின்றேன். அவை இவையாகும்: லண்டன் பி, பிறகு லண்டன் ஏ, அடுத்து மிட்லாண்ட், நார்த் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஆகியவையாகும். வசூலின் அடிப்படையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியின் 5 உள்ளூர் அமாரத்துகள் இவையாகும். ஹம்பர்க் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்த இடத்தில் பிராங்க்பர்ட், விஸ்பர்டன், மோட்ஃபெல்டன், ஹால்டன், டிட்சன்பர்க் ஆகியவை வருகின்றன. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் உள்ள ஜெர்மனியில் உள்ள முதல் 10 ஜமாத்துகள் ரேடன்மார்க், நூயிஸ், ஃபெட்பர்க், நீடா, பிளாங்ஸ்வைம், ஹானோனோவ், கோலோன், கோம்போனோஸ், லாங்கான் மற்றும் மஹதியாபாத். தரவரிசையின் அடிப்படையில் முதல் 10 இடத்தை வகிக்கின்ற அமெரிக்காவில் உள்ள ஜமாத்துகள் இவையாகும். முதலிடத்தில் சிலிகான் வேலி, பிறகு சியோட்டோல், டெட்ராய்ட், சில்வர் ஸ்பிரிங், சென்ட்ரல் வெர்ஜீனியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஈஸ்ட், டெலிஸ், போஸ்டன், பிடல்பியா மற்றும் லாரட் ஆகும். கனடாவில் முதல் 10 இடங்களில் உள்ள அமாரத்துகள் இவையாகும். முதலிடத்தில் கல்கேரி, பிறகு பீஸ் வில்லேஜ், பிறகு ஓன், பிறகு வெங்கூவர் மற்றும் வெசாகா ஆகிய ஜமாத்துகள் வருகின்றன. முதல் 5 இடத்தில் உள்ள பெரிய ஜமாத்துகள் இவையாகும். முதலிடத்தில் டெர்ஹம், பிறகு மில்டன் ஈஸ்ட், சிஸ்கோடவுன் சவுத், சிஸ்கோடவுன் நார்த், வென்ஸ்டர், பிறகு லெட்மிஸ்டர், ஒட்டோவா வெஸ்ட், ஒட்டோவா ஈஸ்ட் மற்றும் பெர்ரி மற்றும் ரெஜைனா. ஜெர்மனியில் அத்வால் அலுவலகத்தில் முதல் 5 இடங்களில் உள்ள ஜமாத்துகள் முதலிடத்தில் டெர்ஹிம், பிறகு பிரெட்ஃபோர்ட் 2ஆம் இடத்திலும், சிஸ்கோடவுன் சவுத், சிஸ்கோடவுன் நார்த், லெட்மினிஸ்டர் ஆகிய ஜமாத்துகள் அதற்கு அடுத்தும் வருகின்றன. ரீஜன்கள் இவையாகும். முதலிடத்தில் கல்கேரி, பிறகு பீஸ் வில்லேஜ், பிராம்டன், பிறகு ஓன், வெஸ்டர்ன் ஆகியவை உள்ளன. இந்தியாவில் தரவரிசையின் அடிப்படையில் உள்ள மாநிலங்கள் இவையாகும். முதலிடத்தில் கேரளாவும், 2வது இடத்தில் ஜம்மு காஷ்மீரும், பிறகு தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா, பெங்கால், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், தில்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் வருகின்றன. தரவரிசையின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் உள்ள இந்திய ஜமாத்துகள் இவையாகும். முதலிடத்தில் கருளாய், பிறகு கோழிக்கோடு, ஹைதராபாத், பத்தப்பிரியம், காதியான், கண்ணூர் டவுன், கொல்கத்தா, பெங்களூரு, சூலூர் மற்றும் பயங்காடி. ஆஸ்திரேலியா உள்ள ஜமாத்துகள் முதலிடத்தில் காசர்ஹில், பெய்ஸ்பென், லூகான், மாஸ்டர் பார்க், டெவரிக், பெஜிட், பிறகு அட்லெட் சவுத், லாம்ப்டன், கேம்ப்ரோ, ஹங்குவாரான், அட்லெட் வெஸ்ட். அல்லாஹ் தியாகங்கள் செய்துள்ளவர்களின் செல்வத்திலும் உயிர்களிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. எதிர்காலத்தில் இத்துறையுடன் தொடர்புள்ள பொறுப்பாளர்களையும் இறைவன் துடிப்புடன் செயல்பட வைப்பானாக. அவர்களை சரியான முறையில் தமது பணிகளை செய்ய வைப்பானாக. குறைகளை நிறைவு செய்ய அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது சரிதான்.
ஆனால் ஒவ்வொருவரையும் இதில் பங்கு பெற வைப்பது அவசியமானதாகும். அவர்கள் குறைவான தொகையை செலுத்தி இத்திட்டத்தில் பங்கு பெற்றாலும் சரியே. இப்போது நான் தொழுகைகளுக்கு பிறகு 2 பேர்களின் ஜனாசா காய்வு தொழுகையை தொழ வைப்பேன். முதல் ஜனாசா மதிப்புக்குரிய அஸ்மா தாஹிரா உடையதாகும். இவர்கள் மதிப்பிற்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா கலீல் அகமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தமது 79வது வயதில் கனடாவில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1935ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பாகல்பூரில் இவர்கள் பிறந்தார்கள். இவர்களது தந்தையார் பெயர் மௌலவி அப்துல் பாக்கி சாஹிப் ஆகும். தாயார் பெயர் சஃபியா ஹாத்தூன் சாஹிபா ஆகும். இவரது தந்தையார் நீண்ட காலமாக கூங்குரி ஜமாத்தின் தலைவராக தொண்டாற்றியுள்ளார்கள். இவரது தாத்தாவான ஹஜரத் அலி அகமது சாஹிப் அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவரிடம் பையத் செய்திருந்தார்கள். அவர்கள் பையத் செய்த சம்பவம் பற்றி மதிப்பிற்குரிய அமத்து நூர் சாஹிபா அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். நாங்கள் இது தொடர்பான சம்பவத்தை கேள்விப்பட்டுள்ளோம். அவர்கள் காதியான் வந்த சமயத்தில் 9வது வகுப்பில் படித்து வந்தார்கள். காதியான் செல்லும் வழியில் அமுதசரஸ் ரயில் நிலையத்தில் மௌலை முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது ஹஜரத் அலி அகமது சாஹிப் அவர்கள் மௌலவி சாஹிபிற்கு இவ்வாறு பதில் கூறினார்கள். எனது தாயார் சூரிய சந்திர கிரகணங்கள் தோன்றும் அடையாளம் நிறைவேறிய பிறகு இது பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்காக என்னை காதியான் அனுப்பி வைத்துள்ளார்கள். உங்களது இந்த செயலால் மிர்சா சாஹிப் அவர்களின் உண்மை எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. உங்களை போன்ற பெரிய மௌலவிகள் பொய்யான முறையில் வாதம் செய்துள்ள ஒரு நபருக்காக ஏன் இவ்வளவு அதிகமான நேரத்தை வீணடிக்க வேண்டும்? நீங்கள் இவ்வாறு சுற்றித் திரிவதும் நேரத்தை வீணாக கழிப்பதும் மிர்சா சாஹிப் அவர்கள் உண்மையாளர் என்பதை எடுத்துக்காட்டுகிறது என்று அன்னார் பதில் கூறினார்கள். 1964ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அஸ்மா தாஹிரா சாஹிபா அவர்களின் திருமணம் மிர்சா கலீல் அகமது சாஹிபுடன் நடந்தது. மிர்சா கலீல் அகமது சாஹிப் அவர்கள் ஹஜரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் ஆவார்கள். ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மசி அவர்களின் தாய் வழி பேரனாவார்கள். அவர்கள் சாஹிப்ஜாதி அமத்துல் ஹை சாஹிபா அவர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். மதிப்பிற்குரிய அஸ்மா தாஹிரா சாஹிபா அவர்களுக்கு தலைமையக லெஜ்னா இமா இல்லாவின் பொதுச் செயலாளராகவும் தலைமையக லெஜ்னா இமா இல்லாவின் விருந்தினர் செயலராகவும் உலகளாவிய தப்லீக் திட்டக்குழுவின் உறுப்பினராகவும் அவ்வாறே உள்ளூர் லெஜ்னாவிலும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அஸ்மா தாஹிரா சாஹிபா அவர்களின் தந்தையார் 1975ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். அதற்கு பிறகு இவர்களது தாயார் இவர்களுடன் இருந்து வந்தார்கள். அவர்கள் எனது மாமியாக இருந்ததால் மாமனார் வீட்டில் தனது நாத்தனார்களுடனும் உறவினர்களோடும் இவர்களுக்கு நெருக்கமானவர்களுடனும் இவர்கள் மிகவும் நேசமிக்க தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியும். இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் நான் கனடா சென்ற சமயத்தில் இவர்களை சந்தித்தேன். அவர்களால் அப்போது அசையக்கூட முடியவில்லை. ஆனால் அவர்களிடம் எந்த அளவு பணிவு இருந்ததென்றால், எனது ஆடைகளை வெளியில் எடுத்து வையுங்கள், நான் தயாராக இருக்க வேண்டும், ஒருவேளை எனக்கு அழைப்பு வந்தால் என்னை சந்திக்க செல்ல வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலுள்ளவர்களிடம் கூறியிருந்தார்கள். என்னை சந்திப்பதற்காக வாருங்கள் என்று என்னிடம் கூறுவதற்கு பகரமாக ஒருவேளை நான் அவர்களை சந்திப்பதற்காக அழைக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் அவர்களை சந்தித்துவிட்டு வந்ததன் காரணமாக அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவர்களுக்கு எந்த சந்ததியும் இல்லை. இவர்களது சகோதரியின் ஒரு மகளை இவர்கள் வளர்த்து வந்தார்கள். 5 வயதில் இந்த மகள் அவர்களிடம் வந்தார்கள். தனது குழந்தைகளைப் போன்று அவர்கள் என்னை வளர்த்தார்கள் என்று அவர் கூறுகின்றார். அந்த வளர்ப்பு மகளின் திருமணத்தின் போது அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவருக்கு தர்பியத் வழங்குவதிலும் எந்த குறையும் அவர்கள் வைக்கவில்லை. அவர் கூறுகின்றார், நான் கவலைப்படும் போது என்னிடம் துவா செய்யுமாறு அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் துவா செய்யுங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று கூறுவார்கள். துவாக்கள் செய்வதில் மிகுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த மகள் மீது அவருக்கு மிகுந்த அன்பு இருந்தது. அவருக்கு தர்பியத் வழங்குவதில் அவர்கள் குறிப்பாக கவனம் செலுத்தி வந்தார்கள். உனது பிள்ளைகளை பள்ளிவாயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும், பள்ளிவாயிலுடன் அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தால்தான் அவர்கள் ஒருபோதும் வீணாகாமல் இருப்பார்கள் என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள். ஜமாத்துடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் அவர்கள் போதனை செய்து வந்தார்கள். இந்த மகள் கூறுகின்றார், நான் வசியத் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுரை கூறி வந்தார்கள். தனக்கு கீழே பணிபுரிபவர்களுடன் எப்போதும் மென்மையாக நடந்து கொள்வார்கள். வீட்டில் ஒரு வேலை செய்யும் பெண் இருந்து வந்தார். அவர் தொடர்பாக தனது வளர்ப்பு மகளிடம், எனக்கு பிறகு இவரை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் அவருக்காக நான் தந்துள்ள குவார்ட்டர்ஸில் இருந்து அவரை
ஒருபோதும் வெளியேற்றிவிடக் கூடாது என்று கூறினார்கள். அல்லாஹ் இவர்களை மன்னித்து இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இரண்டாவது ஜனாதா மதிப்பிற்குரிய சௌத்ரி ஹமீத் நசுருல்லா கான் சாஹிபுடையதாகும். இவர்கள் 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தமது 83வது வயதில் லாகூரில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சௌத்ரி ஹமீத் நசுருல்லா கான் சாஹிப் அவர்களின் தாத்தாவான ஹஜ்ரத் சௌத்ரி நசுருல்லா கான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சியால் சாஹிப் அவர்கள் அன்னாரது பாட்டனார் ஆவார்கள். இவர்களும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவர்களது தந்தையாரான சௌத்ரி முகமது அப்துல்லா கான் சாஹிப் அவர்கள் நீண்ட காலம் வரை கராச்சி ஜமாத்தின் அமீராக இருந்து வந்தார்கள். சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் இவர்களது பெரிய தந்தையும் மாமனாரும் ஆவார்கள். 1964 ஹமீத் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்களின் திருமணம் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் மகளான அமத்துல் ஹை சாஹிபா அவர்களுடன் நடைபெற்றது. இவர்களது சந்ததிகளாக முஸ்தபா நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்களும் இப்ராஹிம் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்களும் இருந்தனர். இப்ராஹிம் நஸ்ருல்லா கான் சாஹிப் தனது 16வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆயிஷா நஸ்ருல்லா என்ற ஒரு மகளும் இவருக்கு இருக்கின்றார். சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களது மகளுக்கு இவர்களுடன் திருமணம் நடப்பதற்கு முன்னதாக டாக்டர் ஈஜாதுல் ஹக் சாஹிபுடனும் இவருக்கு திருமணம் நடந்திருந்தது. அவர்கள் மூலமாக இவர்களுக்கு முகமது ஃபதுலுல் ஹக் மற்றும் அகமது நஸ்ருல்லா என்ற 2 மகன்கள் பிறந்தனர். 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அகமது நஸ்ருல்லா சாஹிப் அவர்களை நார்வேயில் அவர்கள் இருந்த இடத்தில் எதிரிகள் ஷஹீதாக்கிவிட்டனர். இப்போது இவர்களது 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். தனது மனைவியின் முந்தைய கணவருக்கு பிறந்த பிள்ளைகளையும் மிகுந்த நேசத்துடன் இவர்கள் தன்னுடன் வைத்துக் கொண்டார்கள். ஹஜரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் இவர்களை 1975 லாகூர் ஜமாத்தின் அமீராக நியமித்தார்கள். 34 வருடங்களாக அவர்கள் அஹ்மதியா ஜமாத் லாகூரின் அமீர் பொறுப்பில் இருந்து வந்தார்கள். 2009 இவர்களுக்கு அதிகமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது, நான் இந்த பணியை உங்களால் செய்ய முடியுமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறிய போது, நல்லது, நான் இந்த பணியை செய்வதிலிருந்து விலகிவிடுகின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். அமீரின் பணி மிகவும் விரிவான பணியாகும். அவர்கள் உடல்நலம் இதற்கு அனுமதி தராததால் தான் அவர்கள் இந்த தொண்டிலிருந்து விலகினார்கள். இதற்கு பிறகு புது அமீர் அங்கு நியமிக்கப்பட்டார். புதிய அமீரான ஷேக் முனீர் அகமது சாஹிப் அவர்கள் 2010ஆம் ஆண்டில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 2008 அல்லது 2009ஆம் ஆண்டு வரை இவர்கள் லாகூரின் அமீராக இருந்து வந்தார்கள். 1974 எதிர்ப்பான நிலைமைகள் இருந்த சமயத்தில் அவர்கள் அமீராக இல்லாமல் இருந்த போதும் கூட ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பல பொறுப்புகளையும் இவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். அவற்றை சிறப்பான முறையில் அன்னார் நிறைவேற்றினார்கள். 1974 உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சம்தானி அவர்களின் என்கொயரி கமிஷன் நியமிக்கப்பட்ட சமயத்தில் அதிலும் கூட அவர்கள் பெருமளவில் தொண்டாற்றியிருந்தார்கள். 1974 சோதனையின் காலகட்டத்தில் ஷரியத் நீதிமன்றமான லாகூர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற சமயத்திலும் கூட அங்கு அவர்கள் பெரும் தொண்டு புரிந்து வந்தார்கள். ஹஜரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் பாகிஸ்தானிலிருந்து லண்டனுக்கு ஹிஜ்ரத் செய்த சமயத்தில் அவர்கள் ரப்வாவிலிருந்து லண்டன் வரை ஹுசூர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடன் இருந்த பெருமையும் அவர்களை சார்ந்ததே ஆகும். எனது அறிவிற்கேற்ப அப்போது ரப்வாவிலிருந்து கராச்சி வரை ஹுசூர் அவர்களின் காரை ஓட்டியவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் அமீராக இருந்த காலகட்டத்தில் லாகூரில் உள்ள தாரு ஜிக்ரின் விரிவாக்க பணிகள் நடந்தன. அந்த பணி இப்போது வரை நடந்து கொண்டே இருக்கின்றது. அதிகமான பணிகள் அப்போது நடந்தன. இவர்கள் அமீராக இருந்த காலகட்டத்தில் லாகூரில் பல அழகிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. இவர்களது காலகட்டத்தில் அஹ்மதியா ஜமாத் லாகூருக்கு சிறந்த முறையில் பொருள் தியாகம் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 32 வருடங்களாக இவர்கள் ஃபஸ்லே உமர் பவுண்டேஷனின் தலைவராகவும் கொண்டு புரியும் நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. 1984 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து இங்கிலாந்திற்கு ஹிஜ்ரத் செய்த சமயத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹுடன் இருக்கின்ற நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. ஆடம்சன் எழுதிய நூலில் இவர்களை பற்றிய குறிப்பு வருகின்றது. லாகூரின் செக்ரட்டரி உமூரே ஆமாவான சௌத்ரி முனவர் அஹமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். ஹமீத் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்கள் தன்னுடன் வேலை செய்கின்ற பணியாளர்களை
மிகவும் அதிகமாக கருத்தில் கொள்வார்கள். அவர்களது சிறு சிறு தேவைகளையும் கவனித்து அவற்றை நிறைவேற்றுவார்கள். அவர்களும் ஏதாவது ஆலோசனை கேட்கப்பட்டால் மிகுந்த அன்பு மற்றும் நேசத்துடனும் அவர்கள் ஆலோசனை கூறுவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 9 வருடங்களாக லாகூர் மாவட்டத்தில் காயிதாக இருந்திருக்கின்றேன். அவர்கள் எந்த விஷயத்திலும் வெறுப்பை வெளிப்படுத்தியதே இல்லை. ஹுத்தாமுல் அஹமதியாவின் பணிகளில் மிகவும் அதிகமாக ஒத்துழைப்பு நல்கி வந்தார்கள். லாகூருக்கு வெளியே ஹுத்தாமுல் அஹமதியாவின் 5 இஜ்திமாக்களை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அப்போது அன்னார் எங்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டல்களை வழங்கினார்கள். ஒவ்வொரு விஷயம் தொடர்பாகவும் அவர்கள் மிகவும் கவனத்துடன் எங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கினார்கள். சௌத்ரி ஹமீத் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகியும் ஆவார்கள். பணியை சரியான சந்தர்ப்பத்திலும் பொருத்தமான இடத்திலும் செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஜமாத்துகளுக்கு அவர்கள் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வார்கள். ஹல்காவின் தலைவர்களுடன் அவர்களுக்கு சொந்த தொடர்பு இருந்து வந்தது. செயற்குழு உறுப்பினர்களை தமது நண்பர்களாகவும் உதவி செய்யும் கையாகவும் அவர்கள் கருதி வந்தார்கள். ஹக்கீம் தாரிக் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கிலாபத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற உணர்வு அவரிடம் மிகுதியாக இருந்தது. ஜமாத் பணியாளர்களுடன் மிகுந்த பணிவுடனும் அன்புடனும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைப்பார்கள். அவர்களுக்கு அதிகமாக மதிப்பளித்து வந்தார்கள். என்னுடன் எவ்வளவு காலம் இவர்கள் பணியாற்றினார்களோ, அப்போது நான் நாதிராலாவாக இருந்த போதும் முழுமையாக ஒத்துழைத்து முழுமையாக கட்டுப்பட்டு நடந்து தனது பணிகளை இவர்கள் செய்து வந்தார்கள். கிலாபத் பதவியில் நான் அமர்ந்த பிறகும் எதுவரை இவர்கள் லாகூர் ஜமாத்தின் அமீராக இருந்தார்களோ அதுவரை முழுமையாக அவர்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தந்தார்கள். கட்டுப்பட்டு நடக்கின்ற உணர்வு இவர்களிடம் மிகுதியாக இருந்தது. லாகூர் மாவட்டத்தின் துணை அமீரான கர்னல் நயீம் சித்திகி சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், கிலாபத்தோடு தனக்கு இருந்த தொடர்பு பற்றிய சம்பவங்களை அவர்கள் கூற ஆரம்பித்து விட்டால் பிறகு தொடர்ந்து அதை பற்றியே கூறிக்கொண்டே இருப்பார்கள். கர்னல் நயீம் சாஹிப் அவர்கள் இவர்களை பற்றிய ஒரு சம்பவத்தை எழுதியுள்ளார்கள். சௌத்ரி சாஹிப் அவர்கள் தமது பணி நிமித்தமாக ஒருமுறை பாகல்பூர் செல்ல நேர்ந்தது. அப்போது வழியில் அவர்கள் ரவ்வா வந்து சேரும்படி ஹதரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் தூது செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. பாகல்பூர் சென்று சேர்ந்த பிறகு தமது பணியை விட்டுவிட்டு உடனடியாக அவர்கள் ரப்பாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இரவோடு இரவாக சுபு தொழுகைக்கு முன்னதாக அவர்கள் ரப்பா சென்று சேர்ந்து வெளியில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அது தஹஜத்திற்கும் சுபு தொழுகைக்கும் இடையிலுள்ள அந்த நேரமாக இருந்தது. அப்போது நான் வந்து சேர்ந்து விட்டேன் என்ற செய்தியை ஹத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தனது தூது செய்தியை அவர்கள் அனுப்பினார்கள். ஏழைகளுக்காக உதவித்தொகையை அவர்கள் வழங்கி வந்தார்கள். தனது பெயரில் மட்டுமல்லாமல் தனது மனைவி, தனது தந்தையார் மற்றும் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் ஆகியோரின் பெயரில் இந்த உதவித்தொகையை அவர்கள் வழங்கி வந்தார்கள். எவரிடமிருந்து விண்ணப்பம் வந்தாலும் அவருக்கு எனது பதிவேட்டிலிருந்து அல்லது எனது மனைவியின் பதிவேட்டிலிருந்து அல்லது சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் பதிவேட்டிலிருந்து உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் அந்த விண்ணப்பத்தில் மார்க் செய்வார்கள். ஹமீத் நஸ்ருல்லா கான் சாஹிப் அவர்கள் லாகூர் அஹமதியா ஜமாத்தின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மனிதராக இருந்தார்கள் என்று இவர்கள் முற்றிலும் சரியான விஷயத்தையே எழுதியுள்ளார்கள். எந்நிலையிலும் இறைவன் தரப்பிலிருந்து இவர்களுக்கு தலைமையேற்று ஒரு விஷயத்தை செய்கின்ற தகுதியும் வழங்கப்பட்டிருந்தது. ஷம்ஸ் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர்கள் கடந்த 32 வருடங்களாக ஃபதுலே உமர் பவுண்டேஷனின் தலைவராக இருந்து வந்தார்கள். ஃபதுலே உமர் பவுண்டேஷனின் தலைவராக சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் மறைவிற்கு பிறகு 1986 இவர்கள் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் மரணமடையும் வரை ஏறக்குறைய 32 வருடங்கள் அதன் தலைவராக தொண்டு புரியும் நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மிகவும் அனுதாப உணர்வுள்ள, மென்மையாக நடந்து கொள்கின்ற, பரிவுடன் நடந்து கொள்கின்ற, அன்பு செலுத்தும் மனிதராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களது தொடர்புகளின் வட்டம் மிகவும் விரிவாக இருந்தது. இந்த தொடர்புகளை கூட எப்போதும் ஜமாத்தின் பயனுக்காக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். மிகவும் தூய உள்ளம் கொண்ட, அர்ப்பணிக்கும் மனம் கொண்ட ஜமாத்தின் தொண்டராகவும் கலீஃபாக்களின் சிறந்த உதவியாளராகவும் கிலாபத்திற்காக மிகுந்த தன்மான உணர்வுள்ள மனிதராகவும் நன்றி உணர்வுள்ள மனிதராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். பலவீனமாக அவர்கள் இருந்தும் கூட
உடல்நலம் குன்றிய சமயத்திலும் கூட பவுண்டேஷனின் கூட்டங்களில் அவர்கள் தவறாமல் கலந்து கொள்வார்கள். தனது மிகச்சிறந்த ஆலோசனையை வழங்குபவராகவும் விவகாரங்களை நன்கு புரிந்து கொள்பவர்களாகவும் அன்னார் இருந்தார்கள். விவகாரத்தின் ஆழம் வரை சென்று அனைவரிடமும் ஆலோசனை கேட்டு அவர்கள் முடிவெடுப்பார்கள். மிர்தா நதீம் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் சுயமே என்னிடம் இவ்வாறு கூறினார்கள். 1975 அவர்கள் அமீர் ஜமாத்தாக நியமிக்கப்பட்ட போது மிகவும் பதட்டத்துடன் ரப்பாவிற்கு சென்று ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் சென்று நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தூது செய்தி அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர்களை அழைத்து, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நான் இந்த பதவிக்கு தகுதியானவன் அல்ல என்று கூறினார்கள். ஹதரத் 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள், இப்போது உணவிற்கான நேரமாக இருக்கின்றது, முதலில் சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். சௌத்ரி சாஹிப் அப்போதும் தான் கூறியதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அவர்களே கூறுகின்றார்கள், அதாவது சௌத்ரி சாஹிப் அவர்களே கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எனது தோளின் மீது கை வைத்து, உங்களை காலத்தின் கலீஃபா அமீராக ஆக்கியிருக்கின்றார், எது சிறந்தது என்பதை இறைவனின் கலீஃபா நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு மிகவும் கடினமான நிலைமைகள் எனக்கு வந்தன. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் நான் ஒருபோதும் பதற்றமடையவில்லை. கிலாபத்தின் துஆவின் காரணமாக எனது எல்லா பணிகளும் நடந்தன. அல்லாஹ் இவர்களை மன்னித்து இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, இவர்களது தகுதிகளை உயர்த்துவானாக, இவர்களது சந்ததிகளையும் அவர்கள் நன்றி உணர்வுடன் கிலாபத்துடனும் ஜமாத்துடனும் தொடர்புள்ளவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இவர்கள் செய்த நன்மைகளை தொடர்ந்து செய்து வருபவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. அதற்கான நல்வாய்ப்பையும் அவர்களுக்கு வழங்குவானாக. الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.